பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஃபர்ஸ்ட் கீர் கீழே, மற்றதெல்லாம் மேலே. ஓகே, போயிட்டு வரும். ப்ரோ எங்கிட்ட போனோம்? இங்கிட்டா மேம ஓட்டலாம்ல. வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அவங்க R15 பாய். நம்ம சேனலோட நேம் தான் R15 பாய். சேனலோட நேம் கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். அது வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் இதான் நம்ம லக்கி. கொஞ்சம் இருந்தால் ஏற்றிருப்பாயா. ஓ நோ, அங்கே ஒரு பஸ் தெரியுதா? ஜூம் பண்ண முடியாது. அந்த பஸ்ஸு ஒரு கோழி ஏற்றிருக்கும் கொஞ்சம் இருந்தால். அது எந்த பஸ்ஸு என்னன்னா, நான் வந்து திருச்சிக்கு SD பைக் டெலிவரி கொடுக்குறப்போ போயிருந்தேன். அங்கே போயிட்டு அப்பா செம ஹீட்டாக இருக்குது. வண்டியை ஓட்டு வந்தேன். மழை பெஞ்சுது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுது. என்னடா அது, மழை இப்போ தான் விட்டுது. சரி வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகலான்னு வந்தேன். சரியாக அந்த கரெக்ட் 120 அவ்வளோதான். ஆனால் வண்டி இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஹீட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, குளிருக்கு எதமாக. என்ன சொல்கிறேன்னா, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். அது வந்து டீட்டெயில் ரிவ்யூலாம் தரல. சும்மா நார்மலாக அவங்க வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருந்தாங்க. டெலிவரி கஸ்டமர்ஸை தானே ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க. ஸோ அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும் சீக்கிரம், சரி எனக்கு வண்டி தாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே தந்தாங்க. உடனே தந்தவும் எடுத்தோடனே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துனேன். ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டினேன், அவ்வளோதான். அதுவும் வேகமாக தான் ஓட்டினேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒரு 2 கிலோமீட்டராவது ஓட்டியிருப்பேன். லாங்காக ஓட்டினா தான் அதோட ஃபுல் ரிவ்யூ சொல்ல முடியும். நான் வந்து ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரில் வந்து நல்லா இழுத்து பார்த்தேன். டிராஃபிக்கில் அவ்வளோதான் ஓட்ட முடியும். இதே ஹைவே கிடச்சிருந்தா ஃபுல் ஸ்பீடு அடித்து பார்த்துருப்பேன். டிராஃபிக்னால ஒரு 3 கியரில் வந்து டாப் ஸ்பீடு பார்த்தேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் பேசணும். ஓகேங்களா? பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆறுதலாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து வீடியோ போடுவானான்னு எனக்கு டவுட்டு தான். நான் வந்து சும்மா வந்தேன், கிளைமேட் நல்லாயிருக்கு, வண்டியில் ஒரு ரவுண்டு போகலான்னு. அவன் வந்து என்கிட்ட 2 நாளாக வந்து வீடியோ வர்றான்னு சொல்லிகிட்டு இருந்தான். சரி கலந்து எடுத்து தொலைப்புமே அப்படின்னு எடுத்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ எப்படிடா போட்டது ஒரு நல்லா இருக்குமா இல்லைன்னு தெரியும். இந்த மாதிரி பேசுறது நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி எடுத்து இனிமேல் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தனியாக வீடியோ போட்டால் வேணாமா இல்லை இப்பயே சொல்லிடலாமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, சும்மா ஒரு ஓவரால் வியூ மாதிரி சொல்லிடுறேன். அந்த வண்டி வந்து ஒரு 350 ಸೆಂಟರ್ ಫ್ರೂಟ್ ನಾಲ್ಕೈ ನಾಟ್ಯ ಮಾಡ ಸೈಮೈ 350 சிசி இன்ஜின் இருக்குது அதில். அதுவும் இல்லாமல் 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயர்ஸு, பேக்லேயும் பெரிய டயர்ஸ் தான், MRF டயர் தான். இப்போலாம் சொன்னால் புரியுமா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வேணாம், இதை கட் பண்ணிடுவோம். வண்டி பார்த்தீங்கன்னா 355 சிசி. 355 வருது, 155னால 355 நினச்சிக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த 155 லவ் வந்து அப்படியே தான் இருக்குது. அதனால் அப்படி இருக்காட்டுக்கு. சரி, அந்த வண்டி 350 சிசி இன்ஜினுங்க. அதோட பவர் பார்த்திங்கன்னா 28 PS பவரு. டார்க்கும் அதே 28 தான். பாயிண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் பிக்கப்பு பயங்கரமாக இருக்குது. இந்த 3 கீர்லையும் இழுத்தேன், எந்த கீர்லையும் என்னை அப்படியே ஸ்லோ ஆகல, அப்படி இழுத்துக்கிட்டு போச்சு எல்லா கீர்லையும். ஸ்க்ராம்பிளர் பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு எந்த ஒன்று நினச்சிடாதீங்க. அப்புறம் சீட்டிங் போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த வண்டி பார்க்க நீங்கள் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குது. பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அதுலேயே அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் அந்த மாதிரி இல்லை, மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ரைடிங் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெட் மோடு, ஆஃப் ரோடு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு, அந்த 3 மோடு இருக்குது அதில். அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக ஹசார்ட் லைட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் நல்லா அழகாக இருக்குது. டுக்காட்டி ஸ்க்ராம்பிளரோட அதே டிசைன் தான் இந்த வண்டியில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது வண்டி சொல்லப்போனால். பின்னாடிலாம் அந்த என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம R15 V3 இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டாங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நம்பர் பிளேட் எடுத்து இங்கே வச்சுருவாங்களே, அதை வந்து SDA அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படியும் நம்பர் பிளேட்டை பிடிங்கி போட்டுருவீங்க, நான் வந்து இந்த இடத்துலையே நம்பர் பிளேட்டை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மட்கார்ட்லேயே நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேலே வந்து பேக் லைட் வந்து ரொம்ப சின்னூண்டா ஏதோ டார்ச் லைட் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. அது புது டிசைனாக இருக்கும். பேக் சைட்லேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து எல்லாமே ஒரே 3 வண்டிக்கும் ஒரே மாதிரி ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்ப்ளர் கார் சரி, அட்வென்ச்சர் அண்ட் ரோட்ஸ்டர் 3 வண்டிக்குமே ஒரே ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இதை சொல்ல மாட்டேன், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாண்டை போட்டு நம்ம ஃபுல்லாக திருவினா அது வந்து அவ்வளோவா ரெவாவில், அதே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு திருவினா தான் ஃபுல்லாக ரெவாகும்னு சொன்னாங்க. அது ஏதோ புதுசாக இருந்தது. அண்ட் வண்டி ஓட்டையெல்லாம் சூப்பராக இருந்தது. 2 டியூவல் எக்ஸாஸ்ட்டா, இங்கிட்டும் எக்ஸாஸ்ட்டு இங்கிட்டும் எக்ஸாஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அட்வென்ச்சர் ஓட்டி பார்த்தேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் முக்கியமாக இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, அதில் சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான், ஆனால் பயங்கரமாக இருந்தது. சவுண்டு சூப்பராக இருந்தது அதில். இதை விட அதில் இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா 1 சைடாக ஃபுல் பவர் இந்த இதில், அதனால் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கா, அதனால தான் இங்கே வந்து வீடியோ பண்ணுறேன். இது நல்லா இருந்தால் தான் என் தம்பி வீடியோ போடுவான், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். until then bye from R15 boy. பாருங்க ஸ்பீடோமீட்டர்லாம் இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இது வந்து புல்லட்டோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து அதை விட சூப்பராக இருக்கு. சாலிடாக இருக்கு வண்டி. கீர் ஆனால் ஒரு 3 கீரில் தான் ஓட்டுற மாதிரி வர மாட்டுக்கு, லோ ஸ்பீட்லலாம். அதுக்கு மேலே போனால் இடிக்குது. செகண்ட் கீரில் பார்த்துக்கங்க எவ்வளோ போகுதுன்னு. தேர்ட் கீர் 89 வந்து தேர்ட் கீரில் போகுது. வாவ், கான்ஃபிடன்ஸ் சூப்பராக இருக்கு. ஸ்ட்ரைட்டாக தானே ப்ரோ? லாங் ரைட்லாம் தாராளமாக போகலாம். இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணுற மூடில் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ இதில் ஏபிஎஸ் ஆன் ஆஃப்லாம் இருக்குது தானே? ஆனில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து அதை கண்ட்ரோல் பண்ண தானே? அது வந்து இது செட்டிங்ஸ் வந்து என்ன எடுத்துக்காகனா, இது நம்ம ரெடி மோடு, ஆன் ரோடு அதுக்கு. ஓ இதெல்லாம் இருக்கா ப்ரோ இதில்? வேற லெவலு. ஆனால் சூப்பராக இருக்கும். மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தரும் இது? 30 தருது. ஓகே ப்ரோ. இப்போ என் வண்டி R15 அவ்வளோதான் தருது. இங்கிட்டு போகலாம் தானே ப்ரோ?
சூப்பராக இருக்கு ப்ரோ வண்டி. இப்போ நான் பார்க்குற ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கவே நினைக்கிறேன், அதனால் இப்படி காட்டுறேன். வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இருக்குது பிரேக்கை பொறுத்த வரைக்கும். இத்தனைக்கு நான் சிட்டிக்குள்ளே தான் வேகமாக தான் ஓட்டினேன், ரெவ் பண்ணி தான் ஓட்டினேன். ஒரு 3 கீருக்குள்ளே தான் நான் வேகமாக போயிருப்பேன். செம்மையாக இருக்குது. ரேடியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையிலே. பிரேக்கிங் நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா வண்டி வெயிட்டாக இருக்குது, 180 kg இது வெயிட்டு. அந்த வெயிட்டை வச்சுட்டு சூப்பராக பேலன்ஸ் பண்ணுது வெயிட்டு. டியூவல் எக்ஸாஸ்ட் உண்மையாலே அல்டிமேட்டாக இருக்குது வண்டி. நானாக இந்த வண்டி வந்து தான் இதை வாங்கியிருப்பேன். 2 எக்ஸாஸ்ட் சூப்பராக இருக்குது. ஏன் ப்ரோ இப்படி கட் ஆகுது? ஓ அதனால அப்படி ஆகுமா? பானை சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை எடுத்து விட்றீங்களா சைட் ஸ்டாண்டை? எடுத்துட்டு திருவலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்டே மாற்ற தேவையில்ல ஆஃப்டர் மார்க்கெட்லாம். அது இல்லாமல் இது ப்ரோ சொன்ன மாதிரி வந்து நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆஃப் ரோடு, ரெயின் மோடு இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இதான் அதோட ஸ்பீடோ மீட்ரு. இதில் பாருங்கள் எல்லாம் கிளியராக இருக்குது. ஆர்பிஎம் மீட்ரு, ஸ்பீடோ மீட்ரு. இப்போ ரோட் மோடில் இருக்குது. ரெயின் மோடு, ஆஃப் ரோடு, வேறு லெவல் சூப்பராக இருக்குது. மற்றபடி இண்டிகேட்டரு ஆரன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, நம்ம ஸ்கூட்டி ஆரன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. கிளட்ச் பிளேலாம் சூப்பராக இருக்குது. வேறு இப்போதைக்கு என்னால் ரைட் ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். இவங்க அந்த ஓட்டி பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சரி ப்ரோ போகலாமா ப்ரோ? இது ஹசார்ட் எரியுதா? அது எப்படி ப்ரோ ஆஃப் பண்ணுறது? ஒரு பட்டன் தானா? பா வேற லெவல். சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. கன்ஃபார்ம் வாங்கலாம் இந்த வண்டிலாம். எங்கள் அப்பாவுக்கு வாங்கி தரலான் இருக்கேன், காசு தந்தாருன்னா. போட 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாய்க்கு நான் என்ன பாடு விட்டுருக்கேன் என்ன தெரிஞ்சு போ. 10 ரூபா கொடுங்க. எத்தனை ரூபா போட கொடுக்குறது? வேறு லெவலில் இருந்தது வண்டி. அப்பா பயங்கரமாக இருந்தது. அப்படியே அட்ரினல் ரஷ்ஷு தான் ஃபுல்லாக இழுக்குது வண்டி.